என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செயின் ஸ்டிச் ஷேப் தான் பார்க்க போறோம். ஒரு செயின் ஸ்டிச்ச ஷேப்ல வந்து எப்படி போடணும் அப்படின்னா, கரெக்ட்டா ப்ராப்பரா போட போறோம். அந்த எட்ஜஸ்லாம் எப்படி கவர் பண்ணணும். இப்ப நார்மலா செயின் ஸ்டிச் போட்டிருப்பீங்க, நாட் போட்டு பிராக்டிஸ் பண்றீங்க. இப்ப அதுல ஒரு ஷேப்ப வந்து எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் நான் ஷேப் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டு, அதுல ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி எப்பவும் போல இந்த மாரி ஜரி த்ரெட்ல நாட்டு போட்டுக்கோங்க. நாட் போட்டு கீழ வச்சுக்கோங்க. இப்ப இந்த எட்ஜஸ்ல எந்த டைரக்ஷன்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க 1, 2, 3 எங்கனாலும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எந்த டைரக்ஷன்லனாலும் இப்ப இப்ப இந்த பக்கம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாரி போகும். இப்படி போயிட்டு இந்த டைரக்ஷன்ல இப்படி வரும். அடுத்து இத முடிச்சுட்டு இந்த சைடு இப்படி வரும். இப்ப இந்த மாரி தான். சப்போஸ் இங்கிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா இப்படி வரும். தென் இப்படி போகும். அதே மாரி இந்த சைடு வரும். நம்ம எந்த பக்கம் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 எட்ஜஸ்ல எந்த பக்கம்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இந்த டைரக்ஷன்ல தான் பார்க்க போறோம். ஓகேவா? எப்பயும் போல ஃபர்ஸ்ட்டு த்ரெட் அடியில லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி லாக்கு. ஃபர்ஸ்ட்டு குட்டி செயின் போட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். குட்டியா ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அது வந்து குட்டி லாக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப பொசிஷன், ஈஸி பொசிஷன் அந்த பக்கம் பார்த்து தான் போகணும். இந்த மாரி தான் போடணும். இப்ப இந்த எட்ஜஸ்ல எப்படி கவர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப நம்ம இது போட்டுட்டு நம்ம அப்படியே இங்க இழுக்கக்கூடாது. இத போட்டு இழுத்தோம் அப்படின்னா, அந்த எட்ஜஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒரு மாதிரி ஷேப் இல்லாம, ஷார்ப்னஸ் இல்லாம, ஒரு மாரி முழுக்கணும். ஷார்ப்னஸே இல்லாம ஒரு மாரி ஷேப்லெஸ்ஸா வந்து இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இப்ப நம்ம இங்கிட்டு தானே வரப்போறோம். நெக்ஸ்ட் இந்த சைடு வரப்போறனால இதுக்கு பின்னாடி, இந்த செயினுக்கு பின்னாடி. இங்கிட்டு போடக்கூடாது. இந்த செயினுக்கு பின்னாடி. ஏன்னா அடுத்து இந்த டைரக்ஷன் வரனால லைட்டா குட்டி லாக்கு. குட்டி லாக்குன்னா குட்டியா ஒரு செயின் ஸ்டிச். ஓகேவா? இப்ப அந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பா தெரியுதா? உங்களுக்கு மொத இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகேவா? இந்த மாரி தான் ஒரு குட்டியா லாக் போட்டுட்டு, மறுபடியும் இந்த டைரக்ஷன்ல வரணும். கீழ மேல் நோக்கி போச்சு. இப்ப கீழ பார்த்து வரணும். இந்த மாரி தான் எல்லா எட்ஜஸுமே இப்ப ஸ்கொயரா இருந்தாலும் சரி, ரெக்டாங்கிளா இருந்தாலும் சரி, இப்படிதான் வந்து எட்ஜஸ வந்து கவர் பண்ணணும். இப்ப இங்க பாருங்க. அதே மாதிரி இப்ப இந்த பக்கம் போகுது. அப்ப என்ன செய்யணும்னா, இந்த பக்கம் வந்து நம்ம குட்டியா ஒரு லாக் போடணும். ஓகேவா? குட்டியா ஒரு லாக் போடணும். இப்ப இந்த சைடு தெரியுதா? இந்த பக்கம் குட்டியா ஒரு லாக் செயின் போட்டுட்டு, லாக் செயின்னா ஒரு குட்டி செயின தான் வந்து நம்ம லாக் செயின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்ப அடுத்து ஈஸி டைரக்ஷன் இந்த பக்கம் பார்த்து போகணும். இப்ப எட்ஜஸ் முடிக்கிறப்ப நாட் போட்டு நாட் ஆல்ரெடி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். புரியாதவங்க போய் பாருங்க. ஃபுல் வீடியோவ. ஓகேவா? இந்த மாரி தான் ஒரு வந்து எட்ஜஸ வந்து கவர் பண்ணணும். இப்ப சர்க்கிள்க்கு வந்து நமக்கு வந்து ஷேப்லெஸ் தான். ஸோ சர்க்கிள்க்கு வந்து நம்ம நார்மலாவே நம்ம போட்டுக்கலாம் இந்த எண்டுல. இப்ப சர்க்கிள்க்கு எப்படி போடணும் அப்படின்னா, சர்க்கிளுக்கு அதே மாரி குட்டி குட்டியா. இப்ப இந்த இடத்துலலாம் வரப்ப ரொம்ப பெருசா இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. குட்டி குட்டியா தான் போடணும். செயின் ஸ்டிச் வந்து ரொம்பயும் பெருசாவும் போடக்கூடாது. ரொம்பயும் பொடிசா மீடியமா இருக்கிற சைஸ்ல போட்டு கவர் பண்ணிட்டே வரணும். இந்த மாரி சைட்ல வரப்பலாம் இப்படி இழுத்து இந்த மாரி பெருசாலாம் போடக்கூடாது. ஷேப்லெஸ்ஸா போயிடும் ரொம்ப. இந்த மாதிரி அழகா குட்டி குட்டியா அந்த சர்க்கிள வந்து கவர் பண்ணணும். சப்போஸ் எதுவும் தப்பா போட்டீங்க அப்படின்னா, நீங்க கீழ அந்த த்ரெட்ட புடிச்சு இழுத்தீங்க அப்படின்னா, ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சுக்கும். ஓகேவா?
இதேதான் இந்த மாதிரி தான் போட்டு கடைசியா லாக் பண்ணிக்கணும். இப்படிதான் ஷேப்ஸ் வந்து போடணும். நீங்களும் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரையாங்கிள் போடுங்க, சர்க்கிள் போடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரு. இப்போ ஸ்கொயர்லேயும் இப்படிதான். இந்த மாதிரி இப்போ டைரக்ஷன் இது போகிறப்ப இங்கிட்டு வரப்ப இந்த சைடு ஒரு லாக் போட்டுக்கணும் ஆப்போசிட் சைடு. இந்த பக்கம் வரப்ப என்ன செய்யுங்க, இந்த பக்கம் ஒரு லாக் போட்டுக்கணும். இந்த சைடு வரப்ப இங்கிட்டு ஒரு லாக் போட்டுக்கணும். அதே மாதிரி தான் இந்த மாதிரி தான் எட்ஜஸ் வந்து போடணும். இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஸ்டாண்டில் போடுறப்ப நல்லா பாருங்கள், ஸ்டாண்டில் போடுறப்ப உங்களோட ஹேண்ட் பொசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரேமில் தான் இப்படி தான் கை இருக்கணும். புரியுதா? இந்த மாதிரி தான் இங்கே தான் ப்ரெஷர் இருக்கணுமே தவிர கிளாத்தில் வந்து இருக்கக்கூடாது. கிளாத்தில் வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லூஸ் ஆகிடும், தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் போடுறப்ப இந்த மாதிரி போடும்போது இங்கே வந்து இப்படி அழுத்தக்கூடாது. உங்களோட கை வந்து இதில் தான் இருக்கணுமே தவிர இங்கே இப்படி வச்சு இப்படி தான் இருக்கணும். புரியுதா? என்னோடதுல வந்து இதில் வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா கிளாத் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ கை பொசிஷன் வந்து அந்த ஸ்டாண்டில் தான் அழுத்தம் இருக்கணுமே தவிர கிளாத்தில் இருக்கக்கூடாது. இது எப்பயுமே நீங்கள் போடும்போது மறந்துடாதீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஷேப்ஸை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எதுவும் புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.